ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித் லேர்ன் வித் மீ அகாடமி. இதுதான் வந்து கடைசி சாப்டர், தட் இஸ் டிரைவேட்டிவ். நம்ம வந்து ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம். இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இந்த டிரைவேட்டிவ் அப்படின்ற வார்த்தையை நான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து சொல்லியிருப்பேன். பட் இது சாப்டரா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நான் நினைச்சு பார்க்கல. பட் இது ஒரு சாப்டராகவே வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நம்ம சிமிலியரா நம்ம இப்போ என்ன கரண்டா ஃபேஸ் பண்றோமோ அதை வச்சு உங்களுக்கு சுலபமா டெரிவேட்டிவ்னா என்ன அது அப்படின்னு புரியுற மாதிரி இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போரே அடிக்காது. வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். டிரைவேட்டிவ் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா இங்க பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுவாங்க, ஒரு சில விஷயங்கள் வாங்குவாங்க, விற்பாங்க. பட் ஆனா அந்த பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்காவும் இருக்கலாம், பாண்டாவும் இருக்கலாம், கமாடிட்டியாவும் இருக்கலாம், அண்ட் ஈவன் கரன்சியாவும் இருக்கலாம், ஆர் மேபி எ இண்டெக்ஸ் லைக் சென்செக்ஸாவும் இருக்கலாம், நிஃப்டியாவும் இருக்கலாம். இந்த ட்ரேடர் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆக்சுவல் ஐட்டம் வந்து அவங்க கிட்டயே வச்சுக்க மாட்டாங்க. அந்த ஐட்டமை அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி ஃபியூச்சர் ப்ரைஸை பார்த்து அதை ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர் பேக்குக்கு முன்னாடி நம்ம வந்து கோல்டு பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 50,000 to 70K தான் இருந்துச்சு. பட் ஆனா இப்போ 1 lakhக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு கரண்ட் டேட்ல மட்டும் பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென் 1,10,000க்கு மேல வந்து இன்னத்தோட ரேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களே. அப்போ இது வந்து ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் ஃபார் த டெரிவேட்டிவ். ஒரு பொருள், அந்த பொருளோட விலையை நம்ம இப்ப நிர்ணயிக்க மாட்டோம். பட் ஆனா அந்த நிர்ணயம் பண்ற டேட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஃபியூச்சர்ல நம்ம விற்கலாம், ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வித்து அதோட ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்ப்போம் பாத்தீங்களா. அந்த மாதிரிதான் அந்த விஷயம் வந்து அந்த ஹையர் பிரைஸ் வர்றதுக்காகவே ஃபியூச்சர் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் டேர்ம்ல சொல்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த டெரிவேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கோல்டு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்குது டெரிவேட்டிவ்ல. ஒன்னு வந்து ஃபியூச்சர், இன்னொன்னு ஆப்ஷனல், இன்னொன்னு ஸ்வாப், அதுக்கப்புறம் ஃபார்வர்ட். ஃபியூச்சர்னு என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து இருக்கலாம். பையர், அதாவது ஒரு அசெட் வாங்குறதுக்கு முன்னாடி வாங்குறதோ இல்ல விற்கிறதோ அதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்டுக்கான ஒரு டேட் இருக்கும், அதுக்கான பிரைஸ் இருக்கும். ஆனா இந்த ட்ரேட் பண்றது ஒரு பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரியே நம்ம வந்து கொடுத்து வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பை பண்ணும் போது லேண்ட் எப்படி வாங்குவோம், ஒரு பத்திரம் மாதிரி பதிவு பண்ணி அந்த டேட் அந்த பிரைஸ் போட்டு வாங்குவோம் இல்லையா. இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். பட் ஃபியூச்சர்ல நம்ம இது பண்ணும்போது பப்ளிக் கிட்ட கொடுத்து அதுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் வாங்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 10 lakhக்கு ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன்னா தட் மேபி ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து 1 crore இருக்குள்ள, இல்லை 50 lakhs இருக்குள்ள, இல்லை 70,000 கூட இருக்கும். இஃப் இட் இஸ் இன் த மெயின் ஏரியா, அதை கூட வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையருக்கு வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது அவங்க டியூட்டி அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அசெட் வந்து அவங்க வாங்கலாம், விற்கலாம். ஆனா அந்த பிரைஸுக்கு அந்த டெட்லைன் வரக்கு முன்னாடி அப்படின்ற எந்த விதமான அவங்களுக்குன்னு ஒரு டேட்டோ டைம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவங்க டியூட்டியும் கிடையாது. அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபியூச்சர்ல அது வாங்குறதோ விற்கிறதோ அது அவங்களோட விருப்பம். ஸோ இட் ஹப் டு த ஹேண்ட் ஆஃப் த செல்லர் ஆர் பையர். ஓகேவாங்க. ஸ்வாப் பிரைவேட் அக்ரிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணுவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிக்கு நடுவுலையும் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்ல ஒரு ஆர்டி ஆர் எஃப்டி போடுறோம்னா அது 1 or 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்கும் கூட நம்ம வச்சுட்டு அதோட இன்ட்ரெஸ்ட் 5 இயர்க்கு அப்புறம் நம்ம வந்து அதை ரினியூவல் பண்ணிக்கலாம். இயர்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க. பட் பேங்க்ல வந்து இருக்கலாம் 2 இயர்ஸ் to 5 இயர்ஸ் கூட இருக்கலாம். பட் எனக்கு தெரியல. பட் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ரினியூவல் பண்ணுவாங்க. அப்போ அந்த ரெண்டு பார்ட்டிஸ், அதாவது பேங்க்குக்கும் அந்த போட்ட அமௌண்ட் போட்டவங்களுக்கு இடையிலான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நடக்குது பாத்தீங்களா. இதுதான் வந்து ஸ்வாப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபார்வர்டு கஸ்டமைஸ்டு பிரைவேட் கான்ட்ராக்ட் பிட்வீன் த டூ பார்ட்டிஸ் தட் டு நாட் ட்ரேட் ஆன் அன் எக்ஸ்சேஞ்ச். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டி வந்து ட்ரேடுல இறங்கல,
அதாவது இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அதை ட்ரேடிங் பண்றதுக்காக தான் வாங்குறோமா அப்படின்லாம் என்கிறது இல்ல. அந்த பொருள் வாங்குறோம், வாங்கிட்டு நம்மளுக்கு விருப்பப்பட்டா அது ஃபார்வர்டா நம்ம கொண்டு போறோம், ஃபியூச்சர்ல விற்கலாமா வேண்டாமான்ற ஐடியா அப் டு அஸ். அது நம்ம வாங்குறவங்க கிட்ட விருப்பத்தை பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து டைப் ஆஃப் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் வந்து இதோட மெயின் யூஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் ஷிஃப்டிங். நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ரிஸ்க் இப்போ நம்ம எதுவும் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், ஒரு வீடே கட்ட போறோம்னா நம்ம கிட்ட இருக்கிற கோல்டை வச்சோ அந்த மாதிரி வச்சு கூட நம்ம வந்து ப்ரைஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த பொருள் நம்மளால வாங்கிக்க முடியும். ஸ்பெகுலேஷன், அதாவது இப்போ நடக்கிறது தான், ஃபியூச்சர்ல அதோட டைரக்ஷனே வந்து மாறலாம், அதனால நம்மளுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் லேண்ட் அண்ட் கோல்டு தான் நான் வந்து சொல்லுவேன். நீங்க எவ்வளோ வருஷம் கழிச்சு பார்த்தீங்கனாலுமே இந்த லேண்ட் அண்ட் கோல்டு பிரைஸ் எப்பயுமே உங்களுக்கு கம்மியாகாது. இட் வில் ஸ்ட்ரைட் ஆன் இன்க்ரீசிங் இன் ரேட்டு. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்பெகுலேஷன் இஸ் லேண்ட் அண்ட் கோல்டு. லிவரேஜ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து முன்னாடியே வாங்கி வச்சிருக்கிறீங்க, அப்வார்ட் மணி. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலத்தில் இன்க்ரீசிங் இந்த கெயின் ஆர் ப்ராஃபிட், உங்களுக்கான ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் வந்து அது முடியறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு சில விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் கோல்டன் லேண்டு மீதி விஷயத்துல லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது. லைக் ஷேர்ஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் நம்ம கரெக்டான கம்பெனில இருந்து ஷேரை வாங்கணும்னா இட் வில் இன்க்ரீஸ் இன் இந்த அமௌண்ட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இதோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஹை ரேஞ்சில் வந்து ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம் தான் இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக கான்ட்ராக்ட் ரூல்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில இடத்துல வந்து கடைபிடிக்கிறாங்க. ஓவர் த கவுண்டர்னா இது வந்து ஒரு பிரைவேட்டும் வந்து எடுத்து நடத்துனாங்க. அதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு கஸ்டமைஸ்ட் அக்ரிமெண்ட்டுமே ஒரு சில இடத்துல இருக்கும். நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கும் போது டைரக்டா அந்த 2 பர்சனுக்கும் இடையிலையுமே ஒரு அக்ரிமெண்ட் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பையிங் அ லேண்ட் ஆர் ஒரு இடத்த வாங்குறோம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குறோம், லைக் வீடா இருக்கலாம், லேண்டா இருக்கலாம், இல்லை வந்து எஃப்டியா இருக்கலாம், ஆர்டியா இருக்கலாம், இல்லை நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்கிற லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பென்ஷன் அமௌண்ட்னு கூட நம்ம வச்சுக்கலாமே. ஒரு 2 பார்ட்டிக்கு இடையில இருக்கிற ஒரு கஸ்டமைஸ்ட் அக்ரிமெண்ட்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த டெரிவேட்டிவ்ஸ், கேரக்டரிஸ்டிக் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவ்டு வேல்யூ, அதாவது இதுக்கான வேல்யூ எந்தெந்த பொருளுக்கு வந்து கொடுப்பாங்க, எந்தெந்த அசட்டுக்கு வந்து வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஷேர்ஸ், இன்னொன்று பாண்ட்ஸ், கமாடிட்டிஸ், கரன்சி, இன்ட்ரெஸ்ட் ரேட், மார்க்கெட் இண்டிகேட்ஸ். அதாவது இந்த எல்லா விஷயத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயம் ப்ராஃபிட்லயும் அமையலாம், அட் த சேம் டைம் லாஸ்லயும் அமையலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பிட்வீன் த 2 பார்ட்டிஸ். இதுல வந்து 2 பார்ட்டி கண்டிப்பா வந்து இடையில வருவாங்க, எதர் அ பையர் ஆர் அ செல்லர். ஃபியூச்சர் ஓரியன்டட் டெரிவேட்டிவ் வந்து பொறுத்தளவுக்கு ஃபியூச்சரை எதிர்பார்த்து தான் நம்ம அந்த பொருளே நம்ம வந்து வாங்குறோம். பிகாஸ் ஃபியூச்சர் டேட்ல நம்ம அதை வந்து வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ யூஸ் பண்றதுக்காக அந்த பொருளை வாங்குறோம். ஸ்பெசிஃபைடு ப்ரைஸ், இப்போ நம்ம வாங்குற பொருளுக்கு வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கண்டிப்பா இருக்கும், நம்ம நினைப்போம் இல்லையா. அதுக்கான ஒரு அட்வான்ஸ்டு டெசிஷன் வந்து எடுத்து அதுக்கான ப்ரைஸை கொடுத்து அந்த பொருள் நம்ம வந்து வாங்குறோம். அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் கம்பல்சரி இருக்கும் ஒரு பொருள் வாங்கும் போது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா ஒரு இன்வெஸ்டர் எப்பயுமே டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்குள்ளார போகும்போது அவங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா வந்து இன்வெஸ்டருக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ற விதத்துல இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் இது வந்து பிஸ்னஸ் எகெயின்ஸ்ட் ரிஸ்க் காஸ்ட் பை த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன், அதாவது ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி முன்ன பின்ன அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளார போனோம்னா ரிஸ்க் வந்து காசு ஆகும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் பிளான் பண்ணி பண்ணால் எதுவுமே வந்து சக்ஸஸாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஸ்பெகுலேஷன், ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்குள்ளார போகிற ஒரே காரணம் ப்ராஃபிட் எனக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கணும் ஃபியூச்சரில், நான் இப்போ வாங்குற ஒரு அசட்டு அதுக்காக தானே வாங்குறாங்க. இதுதான் வந்து ஸ்பெகுலேஷன். ஃபியூச்சர் வேல்யூல எப்படி வேணாலும் இருக்கலாம், ஹையராக இருக்கணும்னு நினச்சி வாங்குறாங்க இல்லையா. ஸோ இட் இஸ் அ ஸ்பெகுலேஷன். அதுக்காக தான் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்குள்ளாரே நிறைய பேர் போகிறாங்க. அண்ட்
லிவரேஜ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டர் வந்து லார்ஜ் மார்க்கெட் போர்ஷன் வந்து வாங்கியிருப்பாங்க. ஒரு இன்வெஸ்டர் நம்மள மாரி இருக்க சாதாரண பொதுமக்கள். அவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து மார்ஜின் பண்ணி அவங்க வாங்குற மாரி இருக்கும். லைக் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி போர்ஷன் இருக்கும். ஒரு ஒரு பொருளுக்கான விலை. பட் ஆனா அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மாலர் அமௌண்ட் தான் பண்ணுவாங்க. வென் தே வேர் இன் த ஸ்டார்ட்டிங், ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல. பட் ஆனா அவங்க போக போக அதோட அமௌண்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரே பர்சன் வந்து ரிஸ்க்கை வந்து பேர் பண்ண மாட்டாங்க. ஒரு ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு அந்த ரிஸ்க் வந்து எப்பயுமே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம முன்னாடி பார்த்த சாப்டர்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க எதுக்கு இருக்கிறாங்க, நம்ம எந்த மாதிரியான ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்காது, நம்மளுக்கு பதிலாக ஃபண்ட் மேனேஜர் வாங்குவாங்க இல்லையா. அதே மாதிரி ரிஸ்க்கை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். லைக் மீடியேட்டர் அசா இருக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளார ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம்னா அம்மாலேருந்து பொண்ணுக்கு அந்த மாதிரி வந்து இருக்கும் இல்லையா, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க் இதை கூட எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்டைஸ்டு ஆர் கஸ்டமைஸ்டு, அதாவது இட் இஸ் அ யூஷுவல் ஸ்டாண்டர்ட். இந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இது வந்து அவங்கவுங்க பார்ட்டிக்கு தகுந்த மாதிரி, வாங்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி அது கஸ்டமைஸ்டு பண்ணி அவங்க அந்த பொருள் வந்து வாங்கிக்கிறாங்க. லிமிட்டட் லைஃப் எக்ஸ்பைரி டேட், அதாவது இது வந்து நம்ம ஃபியூச்சருக்காக தானே கொண்டு போகிறோம். அதனால ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெச்சூரிட்டி டேட்டு எக்ஸ்பைரி டேட்லாம் இது கிடையாது. நம்மளுக்கு எப்போ விருப்பமோ அது நம்ம அப்போ வந்து பை ஆர் சேல் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுல டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஹெட்ஜர்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பிரைஸ் ரிஸ்க் ஏதோ ஒரு இடத்துல ஏற்படுது அப்படின்ற போது அதை ரெடியூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்டர் மே யூஸ் த ஃபியூச்சர் ஆர் ஒப்பீனியன் டு ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் அ ஃபால் இன் பிரைஸ், அதாவது இப்போ ஃபியூச்சருக்காக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம், பட் நடுவில் வந்து திடீர்னு ஃபால் இன் பிரைஸ் ஆயிருக்கும், கம்மியாக இருக்கும். பட் அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இன்னும் நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து தரது வந்து ஹெட்ஜர். ஸ்பெக்குலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரிஸ்க் வந்து எடுத்துக்கிறாங்க. எதுக்காக அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் வந்து அந்த ரிஸ்க்குனால ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காகவும் ப்ரைஸ் மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆகிறத வந்து பார்க்கறதுக்காகவும் ஸ்பெக்குலேட்டர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப பார்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் ஃபியூச்சரில் வந்து வாங்குறதோ விற்கிறதோ, பட் ஆனால் அந்த ஒப்பீனியன் வந்து அவங்க கரெக்டாக அந்த அவங்க ஏற்படுத்தின தகுந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட் வருமா அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவாங்க, விச் இஸ் அ ஸ்பெக்குலேட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஆம்பிக்டியூர், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கே இல்லாமல் ரிஸ்க் ஃப்ரீயே, எனக்கு கம்மியாக இருந்தால் போதும்ப்பா, கம்மியான ப்ராஃபிட்டு கம்மியான ரிஸ்க்கு, எனக்கு அட்வான்டேஜ் மட்டும் இருந்தால் போதும், இல்லை எனக்கு சேம் அசட்டோட வேல்யூவே எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லாமல் இருந்தாலுமே எனக்கு பரவாயில்ல, பட் ஆனால் என்னோட அமௌண்ட் வந்து குறையக்கூடாது, அதுலேருந்து எனக்கு வட்டியே கிடைக்கல என்னன்னாலும் பரவாயில்ல, இப்போ 50,000 போட்டோன்னா அந்த 50,000 எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சாலுமே போதும், ஒரு சேஃபான ஜோனில் இருக்கிறவங்க தான் வந்து இவங்க. அதுக்கப்புறம் மார்ஜின் ட்ரேடர்னா இவங்களுக்குன்னு ஒரு மார்ஜின் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட்ல வரதுக்குள்ளார வந்து இவங்க அந்த கான்ட்ராக்டை வந்து லைக் டெபாசிட்டிங் மாதிரின்னு வச்சுக்கலாமே, ஒரு மார்ஜின் அமௌண்ட் இருக்கும், அதை பே பண்ணுவாங்க. அது கான்ட்ராக்ட் வேல்யூ முடிகிற வரைக்கும் அதை பே பண்ணி இதை வந்து வாங்கிப்பாங்க. புரோக்கர் அண்ட் டீலர், இவங்களும் இந்த இன்டர்மீடியட்டரி உள்ளார வந்து பையர் அண்ட் செல்லருக்கு நடுவில் ஒரு வேல்யூ பிளேஸ் பண்ணுவாங்க. அது வாங்குறவங்க வாங்குவாங்க, வாங்காதவங்க வாங்க மாட்டாங்க. அண்ட் சேல் பண்ணுறவங்களுமே இந்த புரோக்கர் அண்ட் டீலர்ஸை வச்சு தான் வந்து பை ஆர் சேல் வந்து பண்ணுவாங்க டியூரிங் த டெரிவேட்டிவ் மார்க்கெட். அதுக்கப்புறம் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ல நிறைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஆப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்வாப்பு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பற்றி பேஸ் பண்ணி என்னென்னா, இப்போ ஒரு பொருள் வந்து பை ஆர் சேல், நம்ம ஒரு அசட் ஒன்று வாங்குகிறோம், அது சேல் பண்ணி அதோட ப்ரைஸ் ஃபியூச்சரில் என்ன வரும் அப்படின்றத வந்து நம்ம கணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து பார்த்தீங்கன்னா பையர் அண்ட் செல்லர் மஸ்ட் கம்ப்ளீட் த டீல் வென் த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி. இப்போ ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா இது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அப்படின்றதுக்குள்ளார வரும்போது இந்த டெரிவேட்டிவ்க்குள்ளார இங்கே நடுவில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் டேட் முடிகிற வரைக்கும் தான் பையர் அண்ட் செல்லர் கான்ட்ராக்ட்லேயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணிடுவாங்க, ப்ராஃபிட் 2 பேரும் பிரிச்சுப்பாங்க. இது வந்து முற்றிலும் ஒரு அக்ரிமெண்ட் பேஸ்டு கான்ட்ராக்ட் தான் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் அக்ரிமெண்ட் மாதிரி தான்.
டைரக்டாவே அந்த 2% இடையில வந்து நடக்கும். ஃபியூச்சர்ல அந்த டேட் வரும்போது அவங்க அந்த அசெட்ட வந்து அவங்க ட்ரேட் பண்ணிப்பாங்க. அதாவது இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு தான். அந்த 2 பேத்துக்கு இடையில நடக்கிற ஒரு அவங்களே வந்து அந்த கான்ட்ராக்ட்ட வந்து அக்ரீமெண்ட் அவங்களுக்கு புடிச்ச மாரி அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கா இருக்காது. பட் பிரைவேட்டா அவங்க 2 பேத்துக்கு இடையில மட்டும் நடக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங்கா, டீலா கூட நம்ம வச்சுக்கலாமே கான்ட்ராக்ட் பிட்வீன் 2 பெர்சன்ஸ். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்டரும் பையருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாய்ஸ் தருவாங்க. பட் ஆனா அது அவ்வளோக்கு வந்து முக்கியம் இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னு சொன்னா, பையரும் செல்லரும் வந்து ஒரு அசெட் வாங்கும்போது ஒரு பிரைஸ் வந்து செட் பண்றாங்க. அதாவது கால் ஆப்ஷன்ஸ்னா இப்போ ரைட் டு பையா அதை நான் இப்போ வாங்கலாமா இல்லை அதை நான் எப்போ விற்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கே ஒரு ஒப்பீனியன் வரும் இல்லையா. பையர் பே ஃபீ கால்ட் அ ப்ரீமியம் அண்ட் வாக் அவே இஃப் த ட்ரேட் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள். அதாவது அவங்க யோசிப்பாங்க, இது இப்போ வாங்குனா கரெக்டாக இருக்குமா இருக்காதா. அதாவது பொருள் வச்சிருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொருள் இல்லாதவங்க, பொருள் வச்சிருக்கிறவங்க வந்து இப்போ நான் அது சேல் பண்ணலாமா வேண்டாமா, இது கரெக்டான டைமா அப்படின்னு யோசிப்பாங்க. இஃப் தே ஆர் ஃபீலிங், இப்போ அவங்க வந்து ஃப்ரீ தான், யார்கிட்டயும் கேட்கணும் அப்படின்ற ஒப்பீனியன்லாம் இங்கே கிடையாது. இங்கே வந்து அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இது டைம்ப்பா நான் சேல் பண்ணுறேன்னா சேல் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் அவங்கக்கிட்ட அந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இப்போ வாங்கலாமா, இது கம்மி ரேட்டாக இருக்குது, நம்ம ஐடியா இருக்குது, இப்போயே வாங்கி வச்சோன்னா இது ஒரு ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா நீங்கள் அப்போ அந்த பொருள் வந்து நீங்கள் வாங்கலாம். அதாவது இந்த ஒப்பீனியனே உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறது தான் இந்த டைப்பு. அதுக்கப்புறம் ஸ்வாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் அக்ரிமெண்ட் தான். இது ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோக்காக தான் இது யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஸ்வாப் பண்ணிக்கிறது. இப்போ நான் என்கிட்ட 1,00,000 ரூபா இருக்கிறது நான் கொடுக்குறேன்னா அந்த 1,00,000 ரூபாய்க்கான வட்டியோட சேர்த்து அவங்க வந்து நம்மளுக்கு தருவாங்கல்ல. லைக் ஃபிக்ஸட் பேமெண்ட் எழுதியிருக்காங்க பாருங்க கீ ஃபீச்சர்ஸில். ஒன் பார்ட்டி யூஸ்வலி ட்ரேட் த ஃபிக்ஸட் பேமெண்ட் ஃபார் த சேஞ்சிங் ஆர் ஃப்ளோட்டிங் மணி. அதாவது இருக்கிற அமௌண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும், அதுக்கான வட்டி விகிதம் மட்டும் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் லைக் அ ஸ்வாப். நம்மகிட்ட கொடுக்கறத நான் ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன், லைக் வட்டின்னு வச்சுக்கலாம். இல்லை ஒரு அமௌண்ட், ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் ஒருத்தவங்ககிட்ட கொடுத்துருப்போம், அவங்ககிட்ட இருந்து நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் வித் இன்ட்ரெஸ்டோட. அப்படி வந்து ஒரு சிம்பிள் வித்தவுட் எனி ரிஸ்க்னு சொல்லாமே, அதான் வந்து ஸ்வாப்பு. நான் உங்களுக்காக வந்து டெரிவேட்டிவ்க்கு 2 டயக்ராம் வந்து வச்சுருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. 10 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்கும் போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐ சி யூ இன் த நெக்ஸ்ட் நியூ சாப்டர் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் தியரட்டிக்கலாக உங்களுக்கு வந்து வேணும்னா என்னோட சேனலுக்கு இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.